ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு காலையிலேயே வந்து அடுப்பக்கரைக்கு வந்தாச்சு. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல நாங்க புட்டு தான் வைக்க போறோம். சரியா, புட்டு வைக்கிறதுக்கு தீயெல்லாம் பத்த வச்சாச்சு. புட்டு குழல் எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் தேங்காய் போடணும். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, ஏன் கொஞ்சம் தான் இருக்கு மாவு. அடுத்தது வந்து மறுபடியும் தேங்காய் போடணும். இன்னைக்கு தைப்பூசம் பத்தியில, அதனால எங்க கோயில்ல வந்து பாட்டு போட்டுருக்கோம். கோயில்ல காலையில சாப்பாடு வைப்பாங்க. எங்க கரெக்டா தான் தேங்காய் திருவி வச்சிருப்பா. 3 துண்டு அப்படியே வச்சுட்டா போதும். சரியா, அப்பதான் சீக்கிரம் ஆவி வரும்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம சிரட்டை வச்சு என்ன செய்வோம், மூடி வச்சிடலாம். சரியா, ஓகே. உங்க வீட்டுல எல்லாம் என்னென்ன ஸ்பெஷல்ங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி வந்த பிறகு இறக்கலாம். சரியா, அப்படி லைக் பண்ணுங்க. அது மாதிரி யாருக்கெல்லாம் புட்டு பிடிக்குங்கிறதே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. அவ்வளவுதான். இப்ப நம்ம பகுதிகளில் வந்து காலை சாப்பாடே புட்டு தான். புட்டு, இட்லி, தோசை ஏதாவது போடுவாங்க. யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுவாங்க. ஆனா புட்டும் வழக்கமா எடுத்துக்கிடுவாங்க. புட்டும் வழக்கமா எடுத்துக்குவோம். வேற புட்டுக்கு என்னமா கூடுதலா வச்சு சாப்பிடுவாங்க? பழம் வச்சு சாப்பிடலாம், சீனி வச்சு சாப்பிடலாம், சேறுபயிர் வச்சு சாப்பிடலாம், பப்படம் வச்சு சாப்பிடலாம், மாம்பழம் இருந்தா மாம்பழம் வச்சு சாப்பிடலாம். ஓ சரி. ஆனா காலை உணவு வந்து வழக்கமா அதிகமான நபர்கள் வந்து புட்டும் சாப்பிடுவாங்க. ஆமா ஆமா.